சங்கீதம் 56 பருவம். மகத்தவத்தை வானங்களுக்கு மேலாக மகனையும் பரிகாரனையும் அடக்கிப்போம். திருவரின் சத்துக்களை நிமிந்த குழந்தைகள் பாடக வாய்நடை வெள்ளனுடுப்பன் விதை விரல்களை கிரியாகிய வானகரி நீ சாப்பிட்ட சந்திரன் நான் பார்க்கும் போது மனுஷனை நினைக்கிறக்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறோம். அவன் என் மாத்திரம் நன்றி நீ அவனை திருக்குள்ளும் சத்து செய்கிறார். மகிமையினாலும் கலத்தினாலும் அவனை தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா தரத்துக்கும் கிடைக்கிற சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து இன்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலையிலே கடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 10, 11, 12. மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். எல்லோரையும் கணக்கணிகள், சகோதரத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கணவன்கள். 1 பேதுரு 2:17. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சங்கீதம் 126:3. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ரோமர் 8:31. அப்பொழுது அவர் பாதைகளை சேவைப்படுத்துவார். நீதிமன்றம் சொல்லப்படுவதால் பாக்கியவர்கள் பரலோக ராஜ்யமும் அவர்களுடைய பந்தயமும். சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார். நீதிமொழிகள் 28.
உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். லூக்கா 6:27. பாராட்ட வேண்டும். சகோதரர்களுக்கும் அதிக சந்தோஷமே சிநேகிப்பதும் நீதிபதிகள் 18:24. நாளைக்கு ஒருவர் நிறைவேற்றினார், தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். யாக்கோபு 1:5. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கியை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் 5:20. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று எண்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடுக்கு தன்னுடைய விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதில் தொடர கடவன். 1 பேதுரு 3:10-11. தேவன் உண்மையுள்ளார் என்கிறார். உங்கள் ஞானிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டு பண்ணுவார். 1 கொரிந்தியர் 10:11. அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். மத்தேயு 1:20. பசுத்தாவி உங்களிடத்தில் அப்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி காலங்களும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1:8. போய் சேர்ந்த தேவனுடைய